இது வந்து தமிழகத்தினுடைய உரிமையை கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாருடைய காலடியில் வைப்பதற்கு சமம். இதுவே பாஜகவுக்கு எதிராக எவ்வளவு சவுண்ட் விடுறீங்க, ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சவுண்ட் விட வேண்டியதானே? ஏன் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் வந்து காங்கிரஸை இப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப மேகதாது அணையை கட்டினா அதனுடைய உபரி நீர் மட்டும்தான் எங்களுக்கு வரும், தமிழ்நாடு பாலைவனமாகும், அதனால மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கணுமா வேண்டாமா? சென்னையில் நடந்த தென்மண்டல மாநில முதல்வர்கள் மாநாடு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருந்தார். அவருடைய தலைமையில் தான் இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குழுவுடைய துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்பாயின்ட் பண்ணப்பட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, எந்த மாநிலத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்படும். அதன்படி தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த கூட்டத்துடைய துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. இந்த முதலமைச்சர்கள் மாநாடு வருஷா வருஷம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா வந்து கூட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தாலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய ஒரு முதல் மாநாடு. தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய கட்டுப்பாட்டில் தான் பெரும்பான்மையாக இருக்கு. ஆந்திராவில் பாஜக பிளஸ் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய கூட்டணி ஆட்சி, தமிழகத்தில் விஜய் மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆட்சி, கேரளம் மற்றும் கர்நாடகம் இரண்டுமே இன்னைக்கு காங்கிரஸ் உடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற போது இந்த மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பாஜக இதில் என்ன பண்ண போறாங்க, அமித்ஷா என்ன பண்ண போறாங்க, விஜய் அவர்கள் என்ன பேச போறாங்க, பிளஸ் கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, கேரளாவுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, காவேரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது தீர்வு சொல்ல போறாங்களா, இதை பத்தி சம்பந்தமா பேச போறாங்களா, கர்நாடக முதல்வர்கிட்ட பேசி காவிரி தண்ணீரை வந்து முதலமைச்சர் விஜய் வாங்குவாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருந்த போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு முன்னாடி கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரும் கேரள முதலமைச்சர் VD சதீஷன் அவர்களும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எதுக்குங்க நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் தமிழக முதலமைச்சருடைய பதில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பேசும்போது மேகதாது அணை கண்டிப்பாக கட்ட வேண்டும், கர்நாடகத்தை விடவும் தமிழகத்திற்குத்தான் மேகதாது அணை மூலமாக நன்மை அதிகமாக இருக்கும், எங்களுக்கு தேவையான 5 TMC தண்ணீரை எடுத்துக்கொண்டு மீதமுள்ள அனைத்து தண்ணீரையும் நாங்கள் தமிழகத்திற்கு திறந்து விட்டு விடுவோம், அதனால மேகதாது அணை கட்டுவதை நீங்கள் தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பேசியிருக்கார். அவர் பேசினதை வந்து காவிரி தண்ணியிலேயே எழுதி வச்சிடலாம். அவர் பேசினதுக்கான மதிப்பு அவ்வளவுதான். அந்த பக்கம் கேரள முதலமைச்சர் அவர் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இருக்கு, அது ஒரு தகராறு இருக்கு. அந்த முல்லை பெரியாறு அணையை வந்து நாங்கள் உடைத்தே தீருவோம், புதிய அணை கட்டியே தீருவோம்னு அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கர்நாடகம் புதுசா நாங்கள் அணை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க, கேரளம் இருக்கிற அணையை உடைப்போங்கிறாங்க. எது நடந்தாலும் தமிழகம் தான் அழிவு பாதையில போக போகுது, தமிழகம் தான் பாலைவனமாக போகுது. அப்போ இந்த இரண்டுமே தமிழகத்துடைய உயிர்நாடி பிரச்சனை. கேரளா முதலமைச்சர் பேசுற போது என்ன சொல்றாருன்னா, பழைய டேமை இடிச்சிட்டு புது டேமை கட்டிக்கலாங்க, அதற்கான இடத்தை நீங்களே தேர்வு பண்ணுங்க, அதற்கான வடிவமைப்பு டிசைன் அதையும் நீங்களே பண்ணுங்க, நீங்களே வந்து அணையை கட்டுங்க, நாங்க செலவை மட்டும் கொடுத்துட்றோம், ஆனா அணை கட்ட முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு புதுசா ஒரு ஃபார்முலாவை கொடுத்துட்டு போயிருக்காரு. புதுசா இது வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்றதை விட இது வந்து ஒரு சதி திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கர்நாடகாவையும் சரி கேரளாவையும் சரி நம்பவே கூடாது. அவங்க எப்படா வந்து தமிழர்களுடைய கழுத்தை அறுக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு 2 மாநில கட்சிகள். அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இரண்டுமே தமிழர்களுக்கு எதிரானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தமிழ் இன துரோகி தான். அதனால காங்கிரஸ் கட்சியை நம்பி நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு பாலைவனமாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ கர்நாடக முதலமைச்சரும் பேசிட்டாரு, கேரள முதலமைச்சரும் பேசிட்டாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் பேசணும் இல்லையா? அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கணும், மேகதாது அணையை கட்டணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அங்கேயே வந்து மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கணுமா? அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. தமிழக முதலமைச்சர் பேசும்போது இந்த வழக்கமா பாஜகவுக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த மாநில சுயாட்சி, நீட் வேண்டாம், இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரியான ஒரு சம்பிரதாயமான உரையைத்தான் அவர் வந்து பேசியிருக்காரு. உயிர் நாடி பிரச்சனை என்ன, காவிரி முல்லை பெரியாறு, இந்த பிரச்சனையை பத்தி முதலமைச்சர் என்ன பேசினார்? மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், மேலும் மேலாண்மை வாரியங்களுடைய உத்தரவையும் அமல்படுத்த வேண்டும், இதை உறுதிப்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். காவேரிக்கும் முல்லை பெரியாருக்கும் அவர் பேசினது இதுதான். முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை சேர்த்து பேசினார்.
ஏதோ புதுசு கோரிக்கை பார்த்துங்க 152 அடியா உயர்த்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து மாமாங்கமாச்சு. அந்த தீர்ப்பை கேரளா மதிக்க மாட்டாங்க. காவேரியில நீர் திறந்து விடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னா அதை கர்நாடகா மதிக்க மாட்டாங்க. மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டா அதை கர்நாடகா மதிக்க மாட்டாங்க. மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழகம், கேரளம், புதுச்சேரி இந்த 3 மாநிலங்களும் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் அவங்க பணியே தொடங்கணும். ஆனா அதை மீறி அங்க டிபிஆர் தயாரிக்கிறேன், நாங்க அதை பண்றேன் இதை பண்றேன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு? பொத்தாம் பொதுவா உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும், மேலாண்மை வாரியம் சொல்வதை கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சார், நீங்க என்ன சார் சொல்லியிருக்கணும்? மேகதாது அணை கட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், கர்நாடகா காங்கிரஸை நம்புவதற்கு நாங்கள் ஒருபோதும் தயாராக இல்லை, நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டீர்கள், நீங்கள் மேலாண்மை வாரியம் உத்தரவு கொடுத்தால் அதை நீங்கள் மதிக்க மாட்டீர்கள், காவேரியில உங்களுக்கு அவ்வளவு தண்ணி இருக்கு, இந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி உங்க அணைகள்ல தண்ணி இருந்தது, அப்போ எங்களுடைய பயிர்களை காப்பாற்றுவதற்காக தண்ணீரை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்டபோது நீங்க எங்ககிட்ட தண்ணீரே இல்லைன்னு பொய் சொன்னீங்க. அதுக்கப்புறம் மழை பெஞ்சு 2 நாள்ல உங்க அணைகள்லாம் நிரம்பிச்சு நீங்க உபரி நீரை எங்களுக்கு திறந்து விட்டீங்க. தொடர்ச்சியா இந்த வேலையை மட்டும்தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு, மேலாண்மை வாரிய தீர்ப்பு, தமிழக மக்களுடைய கோரிக்கை எதையுமே நீங்க மதிக்க மாட்டீங்க. அப்படிங்கிற போது நாங்க எதுக்காக உங்களுக்கு அணை கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கணும்? எங்களுக்கு அந்த மாதிரி அணையே வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற தண்ணீர் போதும், நீங்க அணை கட்டவும் வேண்டாம், எங்களுக்கு கூடுதல் தண்ணீரும் வேண்டாம். அணை கட்டுனீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீரையும் நீங்க தேக்கி வச்சிருவீங்க. ஏற்கனவே மற்ற அணைகள் நிரம்பினால் மட்டும்தான் உபரி நீரை மட்டும்தான் எங்களுக்கு திறந்து விடுறீங்க. இப்ப மேகதாது அணை கட்டினா அதனுடைய உபரி நீர் மட்டும்தான் எங்களுக்கு வரும், தமிழ்நாடு பாலைவனமாகும். அதனால மேகதாது அணை கட்டுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் பேசியிருக்கிறோமா வேண்டாமா? ஏன் பேசல? ஏன்னா காங்கிரஸ் அங்க இருக்கு, உங்க கூட கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் உடைய தெய்வம் உங்களுக்கு தேவை. 5 எம்எல்ஏ இருக்காங்க, நாளைக்கு உங்களுக்கு பிரதமராகக்கூடிய ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்கு. வட இந்தியாவிலாம் நீங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஜோசியக்காரர் வேற சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் அடுத்த பிரதமராக போறாரு அப்படின்னு. பிளஸ் காங்கிரஸ் இங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பாஜக உள்ள வந்துடும், பாசிச பாஜக உள்ள வந்துடும். நம்மளுக்கு தண்ணி வரதா முக்கியம், பாசிச பாஜக வராம இருக்கணும், அதுதான் முக்கியம். அவ்வளவுதானே? இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா நீங்க காங்கிரஸ் எதிர்த்து பேசாததுக்கு? ஒண்ணுமே கிடையாது. அந்த பக்கம் காங்கிரஸ் முதலமைச்சர், அந்த பக்கம் கேரளாவிலையும் காங்கிரஸ் முதலமைச்சர் வி.டி. சதீஷன் அவரும் இப்படி பேசுறாரு. அப்ப அதற்காக நீங்க பதில் சொல்லியிருக்கணும் இல்ல? முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து விட்டது. அந்த தீர்ப்பை கேரளம் மதிக்க வேண்டும். கேரளத்தில் உள்ள கட்சிகள் இந்த அணையை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. அணையின் நீர் இருப்பை 152 அடியாக உயர்த்தப்பட வேண்டும். நீங்க இதை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அவங்களை எந்த விதத்திலும் விமர்சனமே செய்யாம நீங்க சும்மா பொத்தாம்பதுவா கோரிக்கை வச்சீங்கன்னா அதை கேட்கக்கூடிய நபர்கள் அவங்கெல்லாம், அதை கேட்கக்கூடிய மாநிலமா அவங்கெல்லாம், ஏன் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? அங்கேயும் காங்கிரஸ், இங்கேயும் காங்கிரஸ், தமிழ்நாட்டிலையும் இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு. ஆனா 3 மாநிலத்துக்கும் பிரச்சனை. அதை தீர்க்கறதுக்கு மத்திய அரசாங்கத்தை கை காட்டுவோம். நம்ம பாஜக தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதானே நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. மேகதாது அணை கட்டுறதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பேசிட்டு இருக்காரு. அவங்க கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி மேகதாது அணை கட்டியே தீர்வோம்னு சொல்லுவாங்களாமா. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியான நீங்க கட்ட மாட்டோம், கட்ட விட மாட்டோம்னு சொல்லுவீங்களாமா. இதுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு பாஜக மோடி வரணுமாமா. சரி, ராகுல் காந்தி ஏதாவது பேசுவாரான்னு கேட்டா இல்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேசுவோம், இப்ப அவர் எதிர்க்கட்சி தலைவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி கேடுகட்ட அரசியலை தான் தொடர்ச்சியா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றும் வேலையைத்தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்த்து பார்த்துட்டு இருக்கீங்க. இது மாபெரும் நம்பிக்கை துரோகம். இந்த துரோகத்தை தயவு செய்து தமிழ்நாட்டுக்கு செய்யாதீங்க. காங்கிரஸ் கட்சியுடைய சட்டையை பிடிங்க. இங்க இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்களை நீக்குங்க. நீங்க மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிடவில்லை என்றால் உங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, பிளாக்மெயில் பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதுவே பாஜகவுக்கு எதிராக எவ்வளவு சவுண்ட் விடுறீங்க, ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சவுண்ட் விட வேண்டியதானே? ஏன் இங்க இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸை இப்படி காப்பாத்திக்கிட்டு இருக்கீங்க? மக்களுக்கு துரோகம் பண்ணாலும் பரவாயில்ல, காங்கிரஸ் உங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்களுக்கு சிறுபான்மையினர்கள் வாக்குகள் இருக்கு, உங்களுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் வேணும். அதனால அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறீங்க. அதனாலதான் அத்தனை பேர் திமிர் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், கேரள முதலமைச்சர் வி.டி. சதீஷன், அத்தனை பேரும் திமிரா பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை மதிக்கிறதே கிடையாது. நீங்களும் அவங்களுக்கு வாலாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகளுக்கு நம்மளுடைய முழுமையான கண்டனங்கள். இதுல கேட்கலாம், இது யார் ஃபர்ஸ்ட் பேசினாங்க? கர்நாடகா முதலமைச்சர் பேசினதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லலையா, இல்ல கேரள முதலமைச்சர் பேசினதுக்கு அப்புறம் தான் தமிழக முதலமைச்சர் பேசினாரா? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நீங்க
தமிழ்நாட்டுடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பற்றி வெளிப்படையாக அங்கே பேசியிருக்க வேண்டும். வெளியில நிர்மல்குமார் வராரு, அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. சார், நீங்க காவிரி விவகாரம், மேகதாது விவகாரத்தை பத்தி பேசுனீங்க அப்படின்னா கேட்டா, அதெல்லாம் இங்க பேச முடியாதுங்க, அதெல்லாம் நம்ம தனியா தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன் இங்க பேச முடியாது? அவங்க பேசுறாங்கல்ல, அதைத்தானே நான் கேட்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி விவகாரத்தையும் மேகதாது விவகாரத்தையும் அந்த கூட்டத்தில் பேச மாட்டாராமா, ஆனா கர்நாடக முதலமைச்சர் பேசுவாராமா, கேரள முதலமைச்சர் பேசுவாராமா. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால தமிழக முதலமைச்சருடைய இந்த செயல்பாடுகளை நம்ம வன்மையா கண்டிக்கணும். இது தமிழகத்தினுடைய உரிமையை கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடைய காலடியில் வைப்பதற்கு சமம். அதுதான் இங்கே விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. மாநில உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு டயலாக் பேசிட்டு எப்படி திமுக காங்கிரஸ்க்கு அடிமையாக இருந்ததோ அதே மாதிரி இன்னைக்கு தாவேகாவும் காங்கிரஸ்க்கு அடிமையாக இருக்கு. விஜய் காங்கிரஸ்க்கு அடிமையா இருக்காரு. உங்களுடைய ஓட்டு அரசியலெல்லாம் நீங்க வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. இந்த உயிர்நாடி பிரச்சனையில மக்களுடைய கருத்தை நீங்க பேசணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க, நம்ம தொடர்ச்சியா பேசுவோம்.